அதாவது தமிழக வெற்றி கழகம் சில தினங்களுக்கு முன்னாடி கரூரில் நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் என 40க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. பெரும்பாலானோர் இன்னமும் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது நடிகர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு படுகொலையாக என் பார்வையில் பார்க்கப்படுகிறது. ஏன்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பொதுக்கூட்ட பிரச்சார கூட்டம் கிடையாது. 2 மாநாடுகள் நடத்தியிருக்காரு. இது 3வது முறையாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்களை வந்து குழந்தைகளை வந்து அவர் ஒரு காட்சி பொருள் மாதிரி இவர் காட்டி இந்த பெருங்கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அது மாண்புமிகு இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த பார்த்தீங்கன்னா 9/12/2024 அன்று ஒரு சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை, பெண்களை, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களை, கட்சிகளுக்குரிய வயது முதிர்ந்தவர்கள கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வகையிலுமே பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று காட்டியிருக்கு. அதோட இந்த சுற்றறிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு பாம்பே உயர்நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதை முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது திரு விஜய் அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு. திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் கட்சிக்கு உண்டான எந்த ஒரு அனுபவமோ முதிர்ச்சியோ இல்லாததை முற்றிலும் இந்த உயிரிழப்புக்கு காரணம். இந்த உயிரிழப்பு தமிழ்நாட்டில் வந்து இறுதியாகவும் முதலாவதாகவும் இருக்கின்ற நோக்கத்தில் மேற்படி கட்சியை வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யணும். அதோடு தாவாக்காத அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியவே ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்திகள் வாயிலாக இன்றைய மாண்பு நீதியரசர் மதிய அமர்வில் வழக்க கோப்புக்கு எடுப்பதாக தெரிந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி வழக்கு தாக்கல் செய்து வந்தோம். மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் எப்பொழுதும் போல் விடுமுறை கால கோர்ட் இயங்கும். அந்த அடிப்படையே வழக்குகள் கோப்புகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கு இணங்க நாளைக்கு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோப்புக்கு எடுக்கப்படும் என்று கேட்டதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் திரும்பி செல்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.